புதுச்சேரியில் கணவரை பிரிந்து வாழும் பெண்ணை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி மேம்பாலத்தின் கீழ் வீசிவிட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் தட்டாஞ்சாவடி பகுதியை சார்ந்தவர் தமிழ்ச்செல்வி, வயது 41. கணவரை பிரிந்து வாழும் இவருக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. இவருக்கும் கொம்பாகம் பகுதியில் பர்னிச்சர் கடை நடத்தி வரும் ஐயப்பன் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இந்நிலையில் கடந்த 5 நாட்களாக தமிழ்ச்செல்வியை காணவில்லை என்று அவரது சகோதரர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தமிழ்ச்செல்வியின் செல்போன் எண்ணிற்கு அடிக்கடி ஐயப்பன் பேசியதை கண்டுபிடித்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆத்திரமடைந்த ஐயப்பன் தமிழ்ச்செல்வியை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி உருவையாறு பாலத்தின் கீழ் வீசியதும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாக்கு மூட்டையில் இருந்த தமிழ்ச்செல்வியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஐயப்பனிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 5 நாட்களாக தேடப்பட்டு வந்த பெண் சாக்கு மூட்டையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நீதிமன்றத்தில் சரணடைந்த போலி மருந்து தொழிற்சாலை அதிபர் உள்ளிட்ட 2 வரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் காவலில் எடுத்து விசாரணையை துவங்கியுள்ளனர். குஜராத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரபல மருந்து தொழிற்சாலை நிறுவனமான சன் பார்மா நிறுவனத்தின் பெயரில் புதுச்சேரி மாநிலத்தில் போலி மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாக அந்த நிறுவனம் புதுச்சேரி காவல்துறையிடம் புகார் அளித்தது. புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். இதில் மதுரையை சார்ந்த ராஜா என்ற வள்ளியப்பன் பிரபல நிறுவனங்களின் மருந்துகளை போலியாக தயாரித்து விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ராணா, மெய்யழகன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் போலி மருந்து தயாரித்து குருமாம்பேட்டு மற்றும் மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களில் இருந்த 3 குடோன்களில் சோதனை நடத்தி ரூபாய் 40 கோடி மதிப்புள்ள போலி மருந்துகளை பறிமுதல் செய்தனர். போலி மருந்து தொழிற்சாலை அதிபரான ராஜா, குடோன் உரிமைதாரரான விவேக் ஆகியோர் புதுச்சேரி முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றனர். அதே நேரத்தில் சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று திருபுவனை பாளையத்தில் உள்ள லார்வன் தொழிற்சாலை, ராஜாவின் வீடு, மருந்து குடோன்கள், புதுச்சேரி செட்டி வீதியில் உள்ள தலைமை அலுவலகம் உள்ளிட்ட 7 இடங்களில் சோதனை நடத்தி ரூபாய் 200 கோடி மதிப்புள்ள போலி மருந்துகள் மூலப்பொருட்கள், ரூபாய் 140 கோடி மதிப்புள்ள நவீன இயந்திரம், ரூபாய் 450 கோடி மதிப்புள்ள தொழிற்சாலை, வீட்டிலிருந்து ரூபாய் 2 கோடி மதிப்புள்ள நகைகள், 18 லட்சம் ரொக்கம், பல கோடி சொத்து ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை கைப்பற்றினர். இந்த போலி மருந்து விவகாரம் குறித்து ஆளுநர் உத்தரவின் அடிப்படையில் எஸ்பி நல்லான் கிருஷ்ணராய பாபு தலைமையில் 10 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணையை துவக்கியுள்ளனர். இக்குழுவினர் ராஜா, விவேக் ஆகியோரின் முன்ஜாமீனை ரத்து செய்ய வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மருந்து தரக்கட்டுப்பாட்டு துறையினர் ராஜா மீது வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதனை அறிந்து தலைமறைவாக இருந்த ராஜா, விவேக் ஆகியோர் நேற்று காலை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் ராவ் எங்கர்சால் முன்பு சரணடைந்தனர். அவர்கள் இருவரையும் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து சென்று ரகசிய இடத்தில் வைத்து விசாரணையை துவக்கியுள்ளனர். இதனால் இந்த போலி மருந்து விவகாரத்தில் விரைவில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என்றும் தெரிகிறது. போலி மருந்து விவகாரம் புதுச்சேரியில் போதாகரமாகியுள்ள நிலையில் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடியாக அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்துகளை தயாரித்து விற்ற மாஃபியா கும்பல் சிக்கியது. முக்கிய குற்றவாளியான ராஜா நேற்று நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி தகவல்களை கேட்டுள்ளது. போலி மருந்து விவகாரத்தில் மொத்தம் 13 நிறுவனங்களின் பெயர்கள் அடிபடுகிறது. இதில் 6 நிறுவனங்கள் லைசென்ஸ் வாங்கப்பட்ட இடத்தில் இயங்கியவை. மற்ற 7 இடங்களில் இருந்த மருந்து நிறுவனங்கள் லைசென்ஸ் இல்லாமல் இயங்கியவை.
இந்த குடோன்களுக்கு அரசு துறைகள் அனைத்தும் எந்த மாதிரியான அனுமதி வழங்கியது என்ற விவரத்தை உடனடியாக தெரிவிக்க கூறியுள்ளது. போலி மருந்து குடோன்கள் எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் வாடகைக்கு எடுத்து நடத்தப்பட்டுள்ளன. இந்த கட்டிடங்களுக்கு நகராட்சி உரிமம், மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு, தீயணைப்புத்துறை சான்றிதழ், தொழில்துறை அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதன் காரணமாக அனைத்து அரசு துறைகளுக்கும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை சுற்றறிக்கை அனுப்பி எதன் அடிப்படையில் குடோன்களுக்கு அனுமதி தரப்பட்டது, அதற்கான சான்றிதழ்களை உடனடியாக சமர்ப்பிக்க கோரியுள்ளது. இதனால் இந்த போலி மருந்து விவகாரத்தில் எங்கோ தாங்களும் சிக்கிக் கொள்வோமோ என்ற அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் கலக்கமடைந்துள்ளனர். விஜயின் பிரசார பொதுக்கூட்டத்தை எவ்வித அசம்பாவிதமும் இன்றி வெற்றிகரமாக நடத்தி முடித்த இஷா சிங்கை நேரில் அழைத்து பாராட்டிய அமைச்சர் நமச்சிவாயம் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். விஜயின் பொதுக்கூட்டத்திற்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பாஸ் இல்லாதவர்களையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று கூறினார். இதனால் காவல் கண்காணிப்பாளர் இஷா சிங், உங்களால் கரூரில் திரளானோர் இறந்துவிட்டனர், எனவே என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எனக்கு சொல்லாதீர்கள் என்றும் அது தனக்கு நன்றாக தெரியும் என்றார். இதனைத் தொடர்ந்து இஷா சிங் பற்றி பலரும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டிய நிலையில் இது தொடர்பான செய்திகளும் வெளிவந்தது. நேர்மையான அதிகாரியான இஷா சிங் பற்றி பலரும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டும் நிலையில் இன்ஸ்டாகிராமில் அவருக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு கொடுத்ததற்காக காவல் கண்காணிப்பாளர் இஷா சிங்கிற்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டினார். மேலும் இது தொடர்பான போட்டோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் ஒரு சிலரின் மிரட்டலுக்கு பயந்து அரசின் பேட்டரி ஆட்டோ திட்டம் முடக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முதல் முறையாக சுய உதவிக்குழு பெண்களுக்கு பயிற்சியுடன் பேட்டரி ஆட்டோ ஓட்ட புதுச்சேரி நகராட்சி சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டது. அவர்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 38 பேட்டரி ஆட்டோக்களும் வழங்கப்பட்டன. இதில் 2 ஆட்டோக்கள் கடற்கரை சாலை தலைமை செயலகம் துவங்கி டியூப்ளக்ஸ் சிலை வரையிலும், பிற ஆட்டோக்கள் புதுச்சேரி நகரம் மற்றும் ஆரோவில் வரை இயக்க அனுமதி தரப்பட்டது. இந்த பேட்டரி ஆட்டோவில் பயணிப்பவர்கள் அதற்கான கட்டணத்தை எளிதாக செலுத்தும் வகையில் செயலி ஒன்றையும் புதுச்சேரி நகராட்சி வெளியிட்டது. இதனால் குறைவான கட்டணத்தில் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பயனளிக்கும் வகையில் இந்த திட்டம் புதுச்சேரியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கோலாகலமாக ஆளுநர் மற்றும் முதல்வரால் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த பேட்டரி ஆட்டோக்களால் சில ஆட்டோக்காரர்கள் தங்களுக்கு தொழிலுக்கு நஷ்டம் ஏற்படும் என்று கூறி மிரட்டல் விடுத்ததால் திட்டமே முற்றிலுமாக முடங்கி போய் புதுச்சேரி நகராட்சியில் அனைத்து பேட்டரி ஆட்டோக்களும் இயக்கப்படாமல் நிறுத்தப்பட்டு விட்டன. யாரோ சில தனிநபர்கள் அரசு திட்டத்தை முடக்குவதும், அவர் மீது காவல்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல ஓலா, உபேர், ராபிடோ உள்ளிட்ட வாகனங்களின் செயல்பாட்டையும் சிலர் அடாவடியாக தடுத்து வருகின்றனர். அரசு அனுமதி அளித்த திட்டத்தை தடுக்கும் நபர்கள் மீது உடனடியாக புதுவை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பதவிகளை நிரப்புவதற்கான ஒருங்கிணைந்த நிலைத் தேர்விற்கு வருகின்ற 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தேர்வு ஆணையம் சார்பு செயலர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி தேர்வாணையம் அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பதவிகளை நிரப்புவதற்காக ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலைத் தேர்வு, ஒருங்கிணைந்த மேல்நிலைப்பள்ளி நிலைத் தேர்வு மற்றும் ஒருங்கிணைந்த உயர்நிலைப் பள்ளியின் நிலைத் தேர்வு ஆகியவற்றிற்கான அறிவிப்பை கடந்த 16ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பங்கள் கடந்த 18ஆம் தேதி முதல் பெறப்பட்டு வருகிறது. விண்ணப்பங்களை இணையதளம் மூலமாக சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வருகின்ற 14ஆம் தேதியாகும். எனவே விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் நெருங்குவதால் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் வருகின்ற 14ஆம் தேதி மாலை 3 மணிக்குள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. காலக்கெடு நீடிக்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 5 மருந்து கம்பெனிகளின் உரிமையை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடியாக ரத்து செய்துள்ளது. போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் 6 மருந்து கம்பெனி நிறுவனங்கள் சிக்கின.
இதில் அபிஷேகப்பாக்கத்தில் உள்ள நியூ ஜெர்சி கேர் ஃபார்மா நிறுவனத்தின் லைசன்ஸ் கடந்த 2023ஆம் ஆண்டே ரத்து செய்யப்பட்டது. இப்போது ரெய்டில் சிக்கியுள்ள திருபுவனைப்பாளையம் லார்வென் ஃபார்மாசூட்டிகல்ஸ், உருவையாறு ஸ்ரீ அம்மன் ஃபார்மா, தர்மபுரி மீனாட்சி ஃபார்மா, புதுச்சேரி செட்டித்தெருவில் இயங்கி வந்த ஸ்டேசன் ஃபார்மா, ஃபார்ம் ஹவுஸ் உள்ளிட்ட 5 மருந்து கம்பெனிகளின் லைசன்ஸை கட்டுப்பாட்டுத்துறை நேற்று ரத்து செய்தது. இதற்கான உத்தரவினை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி ஆனந்தகிருஷ்ணன் பிறப்பித்துள்ளார். இதில் லார்வென் ஃபார்மாசூட்டிகல்ஸ் மட்டுமே மருந்து உற்பத்தி நிறுவனம், மற்ற அனைத்தும் மொத்த விற்பனை மருந்து குடோன்களாக செயல்பட்டவை. போலி மருந்து விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் சார்பில் போலி மருந்து விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் நடைபெற்றது. ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெரால்டு மற்றும் ராஜ்பவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசுவாமி மற்றும் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், பொதுச் செயலாளர் இளையராஜா, மகிழா தலைவி நிஷா, மாநில நிர்வாகிகள், வட்டார தலைவர்கள் மற்றும் பிற அணியின் தலைவர்கள், நிர்வாகிகள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசு மற்றும் மாநில அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணகுமார், பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தில் மகாகவி பாரதியாரின் திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவையில் ஒரு பெண் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளிலிருந்து பிரிந்து 200க்கும் மேற்பட்ட மகளிர்கள் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் முன்னிலையில் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய வெங்கட்ராமன், புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்தான் அதிகம். ஆனால் பெண்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை. அதற்கு நீங்கள்தான் காரணம். பெண்கள் அதிகாரத்திற்கு வந்தால்தான் சாதாரண மக்களின் பிரச்சினைகள் முடிவுக்கு கொண்டு வர முடியும். அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் பெண் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா இருந்ததால்தான் சாதாரண மக்களும் சுபிக்ஷம் அடைந்தார்கள். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையில் ஆட்சி நடப்பதால்தான் இன்று வரை அந்த அம்மாவை எதிர்க்கட்சிகள் வீழ்த்த முடியவில்லை. ஆகவேதான் புதுவையிலும் ஒரு பெண் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி அமைந்தால் மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள். ஆட்சியில் ஊழல் குறையும். மக்கள் நலத்திட்டங்கள் ஊழல் இல்லாமல் அனைத்தும் நிறைவேறும். நிதி ஆதாரம் பெருகும். கடன் சுமை குறையும். டெல்லிக்கு சென்று எளிதாக மாநில அந்தஸ்து பெற்று தருவார்கள். ஒரு பெண் குடும்பத்தை நிர்வகித்தால் அந்த குடும்பம் எப்படி சுபிக்ஷம் அடையுமோ அதேபோல புதுச்சேரியை ஒரு பெண் முதலமைச்சராக வந்து ஆட்சி செய்தால் புதுவை வளர்ச்சி பெறும். ஆகவேதான் புதுவையிலும் ஒரு பெண் முதல்வராக வர அனைவரும் ஒன்று கூடி உழைத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகம் என்றும் துணை நிற்கும் என்றார். ஓசூர் தொகுதி கன்னியம்மன் கோவில் முதல் ஆதித்யா பள்ளி வரை உள்ள பொறையூர் சாலையை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட RC4 வழுதாவூர் சாலையிலிருந்து RC12 சன்னியாசிக்குப்பம் சாலை சந்திப்பு வரை பொறையூர் சாலையை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் பணிக்கு
புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டம் மூலமாக ரூபாய் 51,49,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. ஊசூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளைநிலை பொறியாளர் தேவர் உட்பட கிராம பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். சத்யா சிறப்பு பள்ளி சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு சத்யா சிறப்பு பள்ளி பல்வேறு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளோடு இணைந்து விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. பேரணி சிவாஜி சிலை முதல் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி வரை நடைபெற்றது. சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குனர் சித்ரஷா அனைவரையும் வரவேற்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தின் நோக்கத்தை விளக்கினார். பேரணியை புதுச்சேரி சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு நிகழ்ச்சி பொது விழிப்புணர்வு மற்றும் சமூக பங்கேற்பை மையமாக கொண்டு அனைவருக்கும் சம வாய்ப்பு அணுகல் மற்றும் மரியாதை ஆகியவற்றை வலியுறுத்தும் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டது. பாரதிதாசன் அரசு மற்றும் கல்லூரி மாணவிகள், அன்னை தெரேசா அரசு செவிலியர் கல்லூரி மாணவிகள், வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பேரணியில் 250 பேர் பங்கேற்றனர். பேரணி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நிறைவடைந்தது. அக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வீரமோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் உடனான உள்ளடக்குதல் மற்றும் சமூக பொறுப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி கலை நிகழ்ச்சிகளையும் வழங்கினர். சத்யா சிறப்பு பள்ளி விஜயா சந்திரசேகரன் நன்றியுரையுடன் பேரணி நிறைவடைந்தது. சுல்தான்பேட்டை பொதுத்தெருவில் ரூபாய் 23 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மின்மாற்றியை எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா இயக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை பொதுத்தெரு பகுதியில் வசிக்கும் மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின்துறை மூலமாக ரூபாய் 22,52,000 மதிப்பீட்டில் 200 கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இதில் மின்துறை அதிகாரிகள் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாதாரர்கள், ஊர் பிரமுகர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நிரவி ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற ஐயப்ப பொது பூஜையில் ஐயப்ப பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் சபரிமலை யாத்திரை குழுவினர் 2வது ஆண்டாக ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பொது பூஜை நடத்தி வருகின்றனர். இந்த ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப பொது பூஜையொட்டி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகனுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. நிரவி ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு ஐயப்ப பொது பூஜை பக்ரி சுவாமி, குரு சுவாமி தலைமையில் நடைபெற்றது. பூஜையில் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்களை பாடி ஐயப்பனை வழிபட்டனர். பூஜையின் இடையே கருப்பு சுவாமி வேடமணிந்து தீப்பந்தம் மற்றும் அருவாள் ஏந்தி நடனமாடி வந்து ஐயப்ப பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. தீச்சட்டி ஏந்தி நெருப்பு வலயத்திற்குள் கருப்பு சுவாமி ஆடியதை ஐயப்ப பக்தர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டுகளித்தனர். இதனைத் தொடர்ந்து ஐயப்பன் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஐயப்ப பூஜையினை ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் சபரிமலை யாத்திரை குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.